நேற்றைக்கு மாதவேந்திரபுரியுடைய சீடர்களை பற்றி இங்கே சர்ச்சை டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ ராமச்சந்திரபுரியினுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பல்லேஸ்வர மகாராணிக்கு ராமச்சந்திரபுரி எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஞானியாக இருந்துட்டு கூட அவர் செய்த சின்ன சின்ன அபராதங்கள்னால, சின்ன ஒஃபென்சஸ் எல்லாம் பண்ணினதுனால அவருக்கு அந்த ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவல் டேஸ்டே ஃபுல்லாக அவருக்கு போயிடுச்சு. ஆன்மீகமான ருசி நஷ்டப்பட்டு பக்தர்களை அபராதம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஆன்மீக குருவை ஒஃபென்ஸ் பண்ணி, கடைசியில் சைத்தன்ய மகாபிரபுவே அவர் ஒஃபென்ஸ் பண்ண. அதனால ஒரு வரட்டு ஞானியாய் மாறி பக்த சமூகமே அவரை வெறுத்து மாற்றி வச்சிருச்சு. அதோட அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு வந்தது. அதுக்கப்புறம் ராமச்சந்திரபுரியை யாருமே பார்த்ததில்லை. யாருமே அவர் எங்க என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சதில்லை. அந்த வைஷ்ணவ சமுதாயமே அவரை மறந்துருச்சு. அவர் ஒரு பாவியாக கம்ப்ளீட்டா மாறிப்போம். ரெண்டாவது பக்தர் நேற்றைக்கு ஈஸ்வரபுரியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஈஸ்வரபுரி ராமச்சந்திரபுரியினுடைய அளவுக்கு பெரிய ஞானியெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண பக்தர். ஆனா அவர் குருவுக்கு மேல அளவுக்கு அதிகமான, அளவு கடந்த, இப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை, ஃபெய்த் வச்சிருக்கார். யாரு? ஈஸ்வரபுரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மேல. அவருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி தான் அத்வைதாச்சாரிக்கும் நித்யானந்த பிரபுக்கும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஸோ ஈஸ்வரபுரிக்கு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, நல்ல ஆச்சாரமான நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் ஈஸ்வரபுரி. ஆனால் நேற்றைக்கு நம்ம சொன்ன மாதிரி பக்தர்கள் முன்னாடி அந்த அளவுக்கு பணிவாக நிற்போம். அவர் மாதவேந்திரபுரிக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிழல் மாதிரி நிற்பார். கடைசி காலம் மாதவேந்திரபுரி பெரிய பிரேமி பக்தர், பிரேமையில் பக்தர், தலை சிறந்த பக்தரா இருந்துட்டு கூட மாதவேந்திரபுரி தன்னுடைய கடைசி நாட்கள் அவர் கிடந்த மேனியாகவே இருந்தார். ரைட்? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளோ பெரிய பக்தர்கள் எல்லாம் ஏன் பிசிக்கலா கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வரும். மாதவேந்திரபுரி பெட் ரிட்டனா இருந்தார் கடைசி நாட்கள் முழுதுமே. அவர் பெட்டிலேயே தான் யூரின், ஸ்டூல் எல்லாம், மலமூத்திரம், விசர்ஜனம் இதெல்லாமே பெட்டிலேயே தான் நடந்தது. இந்த உலகத்துல யாருமே செய்யாத ஒரு பணிவிடை ஈஸ்வரபுரி செய்தார். அது செய்யணும்னா, அந்த சேவை செய்யணும்னா பயங்கரமான ஒரு நம்பிக்கையும் பரந்த மனப்பான்மையும் வேணும். ஃபெய்த் அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ். இல்லைன்னா அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் செய்ய முடியாது, இல்லையா? இப்ப நம்ம கிட்ட என்ன சர்வீஸ் சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. அதே என்ன பெரிய கஷ்டம்? ரொம்ப ஈஸியான சர்வீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஈஸ்வரபுரி செய்த சேவை எப்படிங்கிறது, மாதவேந்திரபுரி கிடந்த மேனியாக கடைசி நாட்கள் இருந்த போது, காலம் தள்ளுன போது, அப்படியே பெட் ரிட்டனா இருந்த போது அவரை குளிப்பாட்டி, அவர் அதாவது 3-4 மணி நேரத்துக்கு திருப்பி வைக்கிறதுக்கு கூட ஒரு துணை வேணும், ஒரு ஹெல்ப் வேணும். அந்த ஒரு ஸ்டேஜில் அதை சந்தோஷமா பண்ணுனாங்க. நம்ம எவ்வளவு பேர் நம்மளால முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் இந்த மாதிரி பெட் ரிட்டன் ஆயிட்டாருன்னா நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவோம். எவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணுவோம்? நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி பெட் ரிட்டன் ஆயிட்டார், நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி அந்த ஃபைனல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவோம்? அவரை குளிப்பாட்டி யூரின் ஸ்டூல் எல்லாம் கிளீன் பண்ணி
அந்த வேலை எவ்வளவு பேர் செய்வோம்? மனைவி செய்வாங்க. ஓகே, தட்ஸ் a nice point. சிலப்போ மனைவி செய்வாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் இந்த ஹோம் நர்ஸ் அந்த மாதிரி அவங்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அந்த பணம் வாங்கிட்டு அவங்க செய்வாங்க. ஆனா ஈஸ்வரபுரி சிரிச்ச முகத்தோட செஞ்சார். அது எவ்வளவு பேர் செய்வாங்க? மனைவி செய்வாங்களா? சிரிச்ச முகத்தோட பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சதா நினைச்சிட்டு ஈஸ்வரபுரி செஞ்சார். இது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த ஒரு சேவை வேற பக்தர்களுக்கு கிடைக்காது, இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோட அதை இஷ்டப்பட்டு செய்தார். எவ்வளவு பேருக்கு அப்படி ஒரு மனசு வரும்? நம்ம வேற வழி இல்லாம செய்வோம் இல்லையா? எங்க தாத்தா இந்த மாதிரி பெட்ரிடன் ஆயிட்டார். உண்மையிலுமே நடந்த விஷயம். மை கிராண்ட்ஃபாதர் எல்லாரும் வீட்டுல என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? எப்ப கிழவன் போவான்? எல்லாருமே வீட்டுல அதுதான் பேசிக்கிட்டாங்க. when he will die. காத்துக்கிட்டு இருந்தோம் டெய்லி. இன்னைக்கு சாகலையா? ரொம்ப சந்தோஷமா we were waiting. And when my grandfather passed away, all his sons were very happy. எல்லா பசங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் வேற வந்து சொன்னாரு, நீங்க தலையில எண்ணெய் ஊத்தி குளிப்பாட்டினீங்கன்னா செத்து போயிடுவாரு. So his own daughters, அவருடைய மகள் அது செஞ்சாங்க. அப்படியே நாங்க அனுப்பி வச்சோங்க. In the world there is no real love. உண்மையான அன்பு எங்கேயுமே கிடையாது. அப்ப ஈஸ்வரபுரி மாதவேந்திரபுரிய சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு சேவை எனக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம், நான் பெற கண்டேன், அந்த பாக்கியம் செய்ததுனாலதான் எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லி டெய்லி அந்த அளவுக்கு சந்தோஷமாய் மாதவேந்திரபுரிய சேவை பண்ணுவார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் மாதவேந்திரபுரிக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு. சீடர்கள்னால வந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த பக்தருக்கும் பகவானுக்கும் உள்ள வேற ஒரு விதமான சம்பந்தம் லீலைனால் அது நடந்திருக்கலாம், இல்லைன்னா உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக வந்திருக்கலாம். ராமரே போய் 14 வருடம் காட்டுல கஷ்டப்பட்டாரே அப்படின்னு ஒரு கேள்வி. ராமருக்கே தான் கதி அப்படின்னா அதனால உலகத்துக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம். இந்த மாதிரி 1000 காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ மாதவேந்திரபுரிய சேவை பண்ண மாதவேந்திரபுரி இதயத்தினால சந்தோஷம் அடைஞ்சு இவன் ஒரு பரம் வைஷ்ணவன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டார். நேற்றைக்கு நம்ம பேசணும், ராமச்சந்திரபுரிய பார்த்த உடனே அப்படியே வெறுத்தார். மாதவேந்திரபுரி அவனை வெறுத்தார். ஆனா இங்க ஈஸ்வரபுரிய மனதளவுல இப்படி ஒரு பக்தரா இப்படி சேவை செய்யறாரு எப்படி சந்தோஷமா நினைச்சார். அப்ப நம்ம லைஃப்ல இந்த ஒரு அக்கவுண்ட் நம்ம வச்சுக்கணும். எவ்வளவு டிவோட்டீஸ் மனசுல இடம் பிடிச்சோம், எத்தனை பக்தர்கள் மனதுல எனக்கு ஒரு இடம் இருக்கு. பக்தர்கள் மனதுல இடம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பிரசாதம் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான், பிளாட் ஆயிடுவாங்க. ஆனா எவ்வளவு பக்தர்கள் மனதுல இடம் பிடிச்சோம், அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனாலதான் யுதிஷ்டிர மகாராஜாவை அஜாத்த சத்ரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு சத்ருக்களே கிடையாது, எதிரியே கிடையாது, அவருக்கு எனிமீஸே கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜா, ஈவன் துரியோதனன் கூட அவரை ரொம்ப அன்பா பேசுவார். அந்த மாதிரி ஒரு மனிதன், ஒரு பக்தன் மற்ற எல்லா பக்தர்கள் இதயத்தில் இடம் பிடிச்சிட்டு ஒரு ஜென் வைஷ்ணவ சாது பூஷணம் அப்படின்னு, அதாவது பகவானுடைய அலங்காரமா பக்தன். அவ்வளவு சந்தோஷம், அவங்க ஒரு அலங்காரமா பகவானுக்கு. அந்த பக்தர்கள் அந்த மாதிரி இடம் பிடிக்கணும். ஈஸ்வரபுரி இடம் பிடிச்சாங்க. அதனால ஈஸ்வரபுரிக்கு கிருஷ்ண பிரேமை கிடைச்சது. ஈஸ்வரபுரி எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் அந்த கிருஷ்ண பிரேம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அவர் உடல்ல இருந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். யாரெல்லாம் ஈஸ்வரபுரிய பார்க்கிறாங்களோ பார்த்த உடனே தன்னை மறந்து அவங்க 2 கையும் தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அவங்களையே மறந்து சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்ட அந்த காட்டு வழியா கீர்த்தன் பண்ணிட்டு போகும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சீடர் கோவிந்தா ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார். பார்த்தா என்னாச்சு, அந்த நகர் கீர்த்தன், அந்த ஜங்கல் சங்கீர்த்தன்ல சிங்கம், புலி, யானை, முதலை எல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. கோவிந்தா பயந்துட்டார். அப்படியே பேக்ல போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு பார்க்கிறார். பார்த்தா ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, சிங்கம் வந்து பசுமாட்டை கட்டி பிடிச்சிட்டு கீர்த்தன் பண்ணிச்சான். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சிங்கம் வந்து மாட்டை கட்டி பிடிச்சு, எலியும் பூனையும் ஒன்னா சேர்ந்து கீர்த்தன் பண்ணுது. பூனை நாய் எல்லாம் சேர்ந்து உலகத்துல எதிரிகள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அங்க கட்டி பிடிச்சிட்டு கீர்த்தன் பண்றான். பார்த்த உடனே கோவிந்தா அப்படியே அதிசயம், ஆச்சரியம், இப்படியும் இந்த உலகத்துல நடக்குமா அப்படின்னு அதிசயிச்சு போனான். அந்த மாதிரி ஈஸ்வரபுரிய பார்த்த உடனே மனிதர்கள் அவங்க மனதுல இருக்கிற என்ன எனிமிட்டி, ஈகோ, அகங்காரம், இதை எல்லாமே மறந்து ரெண்டு கையையும் தூக்கிக்கிட்டு அப்படியே கத்துறாங்களா ஹரே கிருஷ்ணா. அவங்களுடைய சத்தத்தோட உச்ச கட்டத்துல அவங்க வந்து பகவானுடைய நாமம் ஜெபிச்சாங்க. ஈஸ்வரபுரிய பார்த்த உடனே மனதுல ஒரு மாற்றம். அந்த டைம்ல தான் ஈஸ்வரபுரி வந்து அப்படியே நடந்து 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 ஓரோ கிராமங்களாக கடந்து கடந்து நவத்வீப்ல வந்திருக்காங்க. அந்த நவத்வீப்ல ஈஸ்வரபுரி வந்த காலம் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட்டால அந்த ஊர்ல தெரியப்பட்ட ஒரு காலம். பயங்கர ஒரு அரகண்ட் பிலாசபரா இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு. தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி வர அவர் வந்து பயங்கர எல்லாரையும் வேதத்துல, வேதாந்தம், தர்க்க சாஸ்திரா, நியாய சாஸ்திரா, வேதங்கள் பேசி அத்தனை பேரையும் தோக்கடிச்சிருவார். யாரு? மகாபிரபு. நிமாய் பண்டிட். நிமாய் பண்டிட் அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா எல்லாரும் இப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு போயிடுவாங்க. யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா யாரையாவது பிடிச்சு வச்சுட்டு பிலாசபிக்கல் ஆர்குமெண்ட் நடத்திடுவார் நிமாய் பண்டிட். ஆர்குமெண்ட் நடத்திட்டு அவங்களை தோக்கடிச்சிருவார். அப்படியே அவங்களுக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிலை, பயங்கரமா தோக்கடிச்சிருவார். தோக்கடிச்சு அவங்க அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது நிமாய் பண்டிட் அந்த பக்கம் போய் உட்கார்ந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா பேசி இந்த பக்கம் தோக்கடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பண்டிட். அவருக்கு முன்னாடி எல்லாரும் வர்றக்கே பயப்படுவாங்க. நிமாய் பண்டிட், முகுந்தா எல்லாம் அப்படி போகும்போது நிமாய் இருக்காருன்னு சொன்னா இப்படியே திருப்பி போயிடுவாங்க. வைஷ்ணவாஸ்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கும். வைஷ்ணவாசம் முடிஞ்சா கூப்பிடுவார், ஹரிபோல் வாங்க. ஏன்னா இவர் கங்கா நதியோட ஆத்தங்கரையில் ஒரு பவர்ஃபுல் டீச்சர் நிமாய் பண்டிட். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரௌடா இருப்பாங்க. யாரு? நாங்க நிமாய் பண்டிட்டோட ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா யாரை பிடிச்சாலும் வைஷ்ணவரை பார்த்தா கூப்பிடுவார். எங்க விஷ்ணு சுப்ரீமா வா உட்காரு அப்படின்னு சொல்லி சிவா சுப்ரீமன் ப்ரூவ் பண்ணுவார். அவங்க அச்சோ அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அது பக்கம் அந்த பக்கம் போய் உட்காந்து விஷ்ணு சுப்ரீமன் ப்ரூவ் பண்ணிடுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கடவுள் குருவுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுவார். அப்புறம் கடவுளே இல்லைன்னு எல்லாம். அது வைஷ்ணவரெல்லாம் ஐயோ இந்த நிமாய் பண்டிட்னால பெரிய பிரச்சனை. முகுந்தாலாம் ஓடிடுவார், யாருமே வரமாட்டாங்க அந்த பக்கம். முகுந்தா வந்து நிமாய் பண்டிட்னுடைய கிளாஸ்மேட், அந்த அளவுக்கு இருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு திக்விஜய் பண்டிட் கேசவ காஷ்மீரி அப்படின்னு ஒருத்தருவாங்க. பெரிய பண்டிதர், 8 டைரக்ஷன், எந்த திசையில போனாலும் எல்லாரையுமே தோக்கடிக்கக்கூடிய ஒரு பெரும் பண்டிதர் அவர். அவர் இதுவரை யார் முன்னாடியும் தோத்ததே கிடையாது. யாரு? கேசவ காஷ்மீர். அவர் வந்து அப்படி பல்லாக்குல வருவார் கேசவ காஷ்மீர். அவருக்கு முன்னாடி 1000 கணக்கில் அவருடைய சீடர்கள் அப்படி வருவார். அவர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நிமாய் பண்டிட் சீடர்களை எல்லாம் பிடிச்சிட்டு கங்கை நதி கரையில உட்கார்ந்து எஜுகேஷன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கேசவ காஷ்மீரி வந்தார். நிமாய் பண்டிட் போய் கேட்டாரு, நீங்க தான் கேசவ காஷ்மீரியா? பேசக்கூட மாட்டார். ஏன்னா அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல அப்படிதான். எஜுகேஷன் போக 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 மனிதன் இப்படிதான் நடப்பான். ஏன்னோ உண்மையான அறிவு அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்கு ஹியூமிலிட்டி சொல்லி கொடுக்குதோ அதுதான் ரியல் எஜுகேஷன். எஜுகேஷன் மீன்ஸ் இட் should teach a man humanity and humility. ஆனா மெட்டீரியல் வேர்ல்டுல எஜுகேஷன் யோசிச்சு பாருங்க. ஒரு PhD எடுத்தா இப்படி ஆயிடுவாங்க, டபுள் PhD எடுத்தா இப்படிதான் இருப்பாங்க. கீழே ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் மேலதான் தெரியும். ரைட்?
கேசவ காஷ்மீரி கிட்ட கேட்டார் சைத்தன்ய மகாபிரபு, நீங்க தான் கேசவ காஷ்மீரியா? ஆன்சர் கூட சொல்ல. நீங்க தான் எல்லா டைரக்ஷன்லயும் வின் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார். நீங்க தான் சரஸ்வதி தேவியோட ஃபேவரட் டிவோட்டியா? நீங்க இவ்வளவு பெரிய பண்டிட்டாச்சே, கங்கா தேவியை பத்தி கொஞ்சம் ஸ்லோகங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நிமாய் பண்டிட் கேட்கிறார். ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் கேஞ்சஸ். அப்படி யோசிக்க கூட இல்லை, எடுத்து 100 ஸ்லோகம் சொல்லிட்டார். ஒன் ஷாட். எவ்வளவு பெரிய பண்டிட்டா இருப்பார். நம்மள சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யோசிக்கணும். 100 ஸ்லோகாஸ் வாயிலிருந்து அப்படியே அருவி ஆறு வர்ற மாதிரி, அப்படியே தண்ணி வர்ற மாதிரி அப்படியே கிளியரா சொல்லிட்டார். 100 யோசிக்க கூட இல்லை. அது எல்லாமே ஓன் கிரியேஷன். இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறேன்னு எல்லாமே டூப்ளிகேட். யாருக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து விடுறது. நம்ம சொல்ற பிலாசபி, நம்ம பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, இது ஒண்ணுமே நம்ம கிரியேட் பண்ணல. இதெல்லாம் பிரபுபாதர் எழுதி வச்சுட்டு இஸ்கான்ல பெரிய பெரிய மகாராஜாஸ் எக்ஸ்பிளைன் அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து விடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க அந்த பேஜ் படிக்கல, நான் படிச்சிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம், ஒண்ணுமே கிடையாது. If you read that page, you will speak better. அவ்வளவுதான். ஆனா கேசவ காஷ்மீரி பேசினது ஒண்ணு கூட இனி ஒருத்தரோட காப்பி பண்ணல. ஆல் ஹிஸ் ஓன் கிரியேஷன். அவர் சொந்தமாக, அவர் சிந்தனையிலிருந்து, பாவனையிலிருந்து உண்மையாக பேசினது. சைத்தன்ய மகாபிரபுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இவ்வளவு நாளைக்கு நினைச்சாங்க நிமாய் பண்டிட் தான் பெரிய ஒரு ஸ்காலர். பார்த்தா அதை விட பெரிய ஒரு ஸ்காலர் வந்திருக்காரு. நிமாய் பண்டிட்டை விட எல்லாரும் பார்த்தாங்க கேசவ காஷ்மீரி பவர்ஃபுல் ஸ்காலர். சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, உங்க இதுல 100 ஸ்லோகாஸ் கேஞ்சஸ் பத்தி பேசுனதுல நிறைய மிஸ்டேக் இருக்கு. அப்பதான் கேசவ காஷ்மீரி திரும்பினாங்க. யார் அது என்னை பத்தி இப்படி சொல்லுங்க? லைஃப்லயே ஒரு கேள்விப்பட்டதே கிடையாது யாருமே வந்து மிஸ்டேக் சொன்னது. ரைட்? ரொம்ப ஈகோ மேல போயிடுச்சுன்னு நீங்க யாராவது வந்து நம்மளை பிளேம் பண்ணுனா அக்செப்ட் பண்ணவே முடியாது. மனசு சம்மதிக்காது. அவ்வளவுதான். அது ஒரு மெஷின் கன்னா மாறிடும். பட்ட 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 எல்லாரும் சுட ஆரம்பிச்சிடும். ஈகோயிஸ்டிக் மைண்ட் கேன் நெவர் டேக் அப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏத்துக்கணும்னா கொஞ்சம் ஹியூமிலிட்டி வேணும். அப்பதான் ஏத்துக்க முடியும். கேசவ காஷ்மீரியோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அப்பதான் திரும்பி அப்படிதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. நீங்க யாரு? நான் நிமாய் இங்க சின்னதா ஸ்கூல் நடத்தி கிராமர் டீச்சர். நம்ம சின்ன டீச்சர். என்ன மிஸ்டேக் என் ஸ்லோகத்துல அப்படின்னா அவ்வளவுதான். மகாபிரபு ஃபர்ஸ்ட் ஸ்லோகால ஒரு மிஸ்டேக், 50th ஸ்லோகால ஒரு மிஸ்டேக், 100th ஸ்லோகால ஒரு மிஸ்டேக், ஃபுல் மிஸ்டேக் அங்க இங்க எல்லாம். அது வந்து சான்ஸ்கிரிட்டினுடைய ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய மிஸ்டேக். சாதாரண ஒரு மனிதனால கண்டுபிடிக்கவே முடியாது. மகாபிரபு மிஸ்டேக் அவ்வளவுதான். கேசவ காஷ்மீரி பேசவே இல்லை. அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டார். ஷாக் ஆகி நின்றுட்டார். அப்படியே வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ? ஹூ இஸ் திஸ் பர்சன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ? யார் இந்த மனிதன்? இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே நடக்காதது. அப்படியே நின்றுட்டார், ஸ்தம்பிச்சு நின்றுட்டார். உடனே மகாபிரபு சொன்னார், கேசவ காஷ்மீரி நீங்க வந்து ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்களா? மேபி யூ ஆர் டயர்ட். That's why somehow you made a slight mistake. No problem. நீங்க போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க, we can discuss. He did not hurt him. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பண்டிட்டை இவர் ஹர்ட் பண்ணல. என்ன சொன்னாரு? மேபி. அப்ப நம்ம ஒரு பக்தர் கிட்ட தப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, உடனே இமெயில் போட்டு ஊரெல்லாம் அனுப்பிடக்கூடாது. ரைட்? அவரை பிரைவேட்டா கூப்பிட்டு, பிரபு சின்ன ஒரு மிஸ்டேக், என்னது, கேன் யூ எக்ஸ்பிளைன், ஏன் இப்படி நடந்தது? அப்புறம் அவரு, ஓ பிரபு நானும் மிஸ்டேக், ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம அவங்கள வந்து லைட் பண்ணிடணும், மேக் தம் கம்ஃபர்டபுள், சோ தட் என்ன ஆகும், அவங்க திரும்பி வருவாங்க. அன்னைக்கே போட்டு வெட்டி ரெடியாக்கி கைத்தல தொங்கிட்டுருவோம். அவ்வளவுதான். அடுத்த நாள் அவங்க நம்ம மூஞ்சிலே முடிக்க மாட்டாங்க. இட்ஸ் a very good lesson from Mahaprabhu. நல்ல ஒரு பாடம் அது.
உடனே கேசவ காஷ்மீரி ஷாக் ஆயிட்டார், அப்படியே அதிசயமா நின்னுட்டாரு, ஹர்ட் ஆயிட்டார். தெரிஞ்ச உடனே மகாபிரபு சொல்லிட்டாரு, மேபி நீங்க டயர்டா இருந்திருப்பீங்க, you keep walking very long, please go take rest, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை ஈஸ் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டார். கேசவ காஷ்மீரி போனால் தூக்கமே வரல, திரும்பி படுத்தார், அப்படி படுத்தார், எந்திரிச்சு நின்னார், உட்கார்ந்த. அவர்னால ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. Then he prayed to Mother Saraswati. நான் உங்களுடைய ஒரு ardent sincere devotee. நீங்க என்ன பர்சனலி bless பண்ணி இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட தப்பானதே கிடையாது. எப்படி இன்னைக்கு நடந்தது? How is that possible? Why you insulted me in front of just a grammar teacher? வெறும் கிராமர் சொல்லி கொடுக்கிற ஒரு இலக்கண வாத்தியார் முன்னாடி எனக்கு இது பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு. Why this happened to me? I am worshiping you. இது கூட நம்ம டிவோட்டி சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்பார். 10 years சாட் பண்ண பிரபு ஒண்ணுமே நடக்கல. sometimes டிவோட்டி பயங்கர டிசப்பாயின்மெண்ட். இவ்வளவு நாளா ப்ரே பண்ண ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பாங்க. சோ சரஸ்வதி கிட்ட கேசவ காஷ்மீர் கேட்கிறார், ஏன் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணீங்க, ஏன் என்ன இவ்வளவு இன்சல்ட் பண்ணீங்க? சோ சரஸ்வதி தேவி அப்பியர் கேசவ காஷ்மீரி முன்னாடி அப்பியர் ஆயிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு தான் நான் உன்னை ரியலி bless பண்ணிருக்கேன். Today is the day I really blessed you. I made you go in front of the supreme personality of Godhead. இறை கிருஷ்ணர் முன்னாடி உன்னை நான் இன்னைக்கு கொண்டு போயிருக்கேன். இவ்வளவு நாள் நான் பண்ணினது ஆசீர்வாதமே கிடையாது, இன்னைக்கு பண்ணினதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீ தோத்ததுனால கிருஷ்ணரையே பார்த்தேன். அவ்வளவுதான். கேசவ காஷ்மீரி was shocked. ஓ, கிருஷ்ணா பரம திவ்யோத்தம சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் வந்திருக்கிறது. And Saraswati Mata said, she is my Lord, so he is my Lord. என்னுடைய இறைவனே அவங்கதான். அவ்வளவுதான். Then கேசவ காஷ்மீரி just waiting for the sunrise. அப்படியே சூரியன் உதிக்கிறதுக்கு வேண்டி மட்டும் காத்திருக்கார். சூரியன் உதிச்ச உடனே ஓடினார் அவர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்கு, நிமாய் பண்டிட்ட பார்க்கறதுக்கு ஓடினார். ஓடி போயிட்டு கண்ணெல்லாம் நிறைஞ்சு கண்ணீரோட போய் மகாபிரபுடைய பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து சொன்னார், நீங்க தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். So immediately Mahaprabhu said, secret, நான் வேற ப்ரோக்ராம் வச்சிருக்கேன், நீ எல்லாம் கெடுத்துறாத, I have a different agenda, don't spoil it, and embraced Keshava Kashmiri, and Keshava Kashmiri went back as a real devotee of God. ஒரு பரம பக்தரா கேசவ காஷ்மீரி திரும்பி போனார். அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈஸ்வரபுரி வர்றார் நவத்வீப்ல. ஈஸ்வரபுரிய பார்த்த உடனே அப்ப நிமாய் பண்டிட்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய அந்த லீலை ஒருத்தர் கூட அவர் முன்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா ஸ்லோகா சொல்லி, கிராமர் சொல்லி, தர்க்க சாஸ்திரா, நியாய சாஸ்திரா, சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்லி அவங்கள ஓட்டிச்சு விட்டுருவாங்க. நிமாய் பண்டிட்னா எல்லாருமே திரும்பி யாருமே அந்த பக்கமே போக மாட்டாங்க. அப்படி சைத்தன்ய மகாபிரபு லீல பண்ணிட்டு இருந்தார். அப்பதான் ஈஸ்வரபுரி வந்தது. The moment ஈஸ்வரபுரி வந்த உடனே this arrogant Nimai, அப்ப அதுவரை அரகண்டா இருந்தார் அந்த லீலையில. He was so arrogant. He used to defeat everybody and they were like பயந்துட்டு இருந்தாங்க நிமாய் பண்ணிட்டு. ஸ்ரீ ஸ்ரீ கோவிந்தாங்கி ஜெகநாத் பலதேஷ்வரி மகாராணி கி. எங்க ஸ்டாப் பண்ண? எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷம் ஈஸ்வரபுரி அழகா வந்தார். அந்த real devotion, இதயத்துல பகவான் கிட்ட இருக்கிற அந்த ஒரிஜினல் ட்ரூத்ஃபுல் ஃபீலிங், நான் டூப்ளிஷியஸ், ஏமாத்துறதுக்காகவோ நயவஞ்சபாகமாகவோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம உண்மையான அந்த ஒரு அனுபவம், அது இதயத்துல வச்சுட்டு ஈஸ்வரபுரி அப்படியே வந்தார். ஈஸ்வரபுரிய பார்த்த உடனே நிமாய் பண்டிட்டோட ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, குருஜி டீச்சர், another pandit is coming, let us defeat him அப்படினாங்க. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. போற வர பண்டிதர் எல்லாம் தோக்கடிக்கிறது. Another pandit is coming, come on let's go and defeat him. இவனுக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. So நிமாய் பண்டிட் போனார் சைத்தன்ய மகாபிரபு. The moment ஈஸ்வரபுரிய பார்த்த உடனே அவருக்கு அந்த தர்க்கம் பண்ணுங்கிற தோன்றலே போயிட்டு
சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியுடைய காலில் விழுந்தார். விழுந்துட்டு கேட்டாரு, நீங்க யாரு? நவத்வீப்ல இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லை, நீங்க யாரு? அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரபுரி சொன்னாரு, நான் எளிமையிலும் at the lowest among the low, ரொம்ப கீழே உள்ள ஒரு மனிதன், ஏதோ கிருஷ்ணரோட நாமம் ஜெபிச்சுட்டு நான் அப்படியே போறேன். பட் தட் ஃபீலிங், அந்த ஈஸ்வரபுரி சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்துட்டு பிரிஞ்சு போன நிமிஷத்திலிருந்து whole day and night சைத்தன்ய மகாபிரபு started crying Krishna's name. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லுது, சாண்டிங் கூட பண்ணலையா, he was crying names. அப்படியே அழுது கத்திக்கிட்டு இருந்தாரு, கிருஷ்ணா, ஹே மாதவா, ஹே மதுசூதனா, அப்படியே கிருஷ்ணாவோட நேம்ஸ் அப்படியே கத்தி அழுது கதறி அழுதுகிட்டு இருந்தார். That was the transformation of Lord Chaitanya. சைத்தன்ய மகாபிரபு ஒரு பண்டிதன்ல இருந்து ஒரு பக்தனான லீலை, பகவான் இஸ் சுப்ரீம் ஒன்லி, இருந்தாலும் அந்த லீலை சேஞ்ச் ஆன டைம் ஈஸ்வரன். அப்போ இந்த லீலையில என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈவன் பகவான் கூட ஒரு பக்தருடைய சாநித்தியம் இஷ்டப்படுறார். கிருஷ்ணா he loves devotees presence. ஒரு பக்தனுடைய சாநித்தியம் இருந்தாதான் பகவானுக்கே சந்தோஷமா. ரைட்? ஒரு நாளைக்கு அழகா தூக்கம் வருதா எல்லாருக்கும்? ஒரு நாளைக்கு அழகா நைட்டு இந்த மாதிரி சயன ஆரத்தி எல்லாம் பண்ணி, கிருஷ்ணா டெம்பிள் எல்லா ஆரத்தி ஆஃபரிங் எல்லாம் பண்ணி டிவோட்டீஸ் எல்லாம் இருந்து அழகா பாட்டெல்லாம் பாடி, ஜெகநாத் பூரிக்கெல்லாம் போனீங்கன்னா நைட்டு இப்படி டெம்பிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது ஜெயதேவ கோஸ்வாமியுடைய அஷ்டபதி எல்லாம் பாடுவாங்க. வெரி பியூட்டிஃபுல் அஷ்டபதி. கிருஷ்ணா, நீங்க கருடன் மேல ஏறி பறந்துட்டு வந்தீங்க, மேபி தட்ஸ் வை யூ ஆர் டயர்ட், யூ ஸ்லீப்லா. கோபர்கள் கூட போயிட்டு வீட்டுல எல்லாம் வெண்ணெய் திருடிட்டு வந்தீங்க, மேபி டயர்டா இருப்பீங்க, நீங்க ஸ்லீப். ராவணா போயிட்டு ராவணன் கூட சண்டை மேபி இப்படி அழகா சொல்லி சொல்லி தூங்க வைப்பாங்க. இஃப் யூ see in the night, அப்படியே பாடி அஷ்டபதி பாடி இப்படி திரும்பி இப்படி பேக்லயே நடந்து கதவெல்லாம் சாத்தி 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 லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த பாட்டினுடைய வால்யூம் கம்மி பண்ணி 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 அந்த லாஸ்ட் டோரும் கூட க்ளோஸ் பண்ணும்போது அழகா அந்த பூஜாரிஸ் நின்றுட்டு இட் வாஸ் வெரி நைஸ். நைட் 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நடக்கும் இந்த சயன ஆரத்தி. இந்த மாதிரி அழகா டெம்பிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பகவானை தூங்க வச்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு 2 பூஜாரி வெளியே உட்கார்ந்துட்டாங்க. டெம்பிள் வெளியே உட்கார்ந்துட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு பூஜாரி சொல்றாரு, கிருஷ்ணருக்கு இந்திரனை பிடிக்கும், பிரம்மாவை பிடிக்காது அப்படிங்கிறார் ஒரு டிவோட்டி. கிருஷ்ணனுக்கு யாரை பிடிக்கும்? இந்திரனை பிடிக்கும், பிரம்மாவை பிடிக்காது. உடனே அடுத்த பூஜாரி சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, கிருஷ்ணருக்கு பிரம்மாவை தான் பிடிக்கும், இந்திரனை பிடிக்காது அப்படிங்கிறாரு. தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டாரு. நான் இப்படி யோசிச்சதே கிடையாது, நானே யோசிச்சது கிடையாது, இவங்க காரசாரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்? அந்த பூஜாரி சொல்றாரு, அப்படி கிடையாது, கிருஷ்ணருக்கு பிரம்மாவை தான் பிடிக்கும், இந்திரனை பிடிக்காது. சோ கேக்குறாரு, ஏன் பிடிக்காது? பிகாஸ் பிரம்மா என்ன பண்ணாரு, கிருஷ்ணருடைய எல்லா கோபாஸையும் பசுமாட்டையும் 9 lakh cows 1000 கோபாஸ் இவங்களை எல்லாம் திருடிட்டு போனார். பிரம்மா அவருக்கு கிருஷ்ணரை டெஸ்ட் பண்ணணும், இவர் சுப்ரீமான் டெஸ்ட் பண்ணணும். உடனே இந்த பசுமாட்டை இதெல்லாம் திருடி கொண்டு போயிட்டு கோயிலுக்குள்ள வச்சிருந்தார். 1 year கேவ்ல போட்டு லாக் பண்ணிட்டார். ஆனா என்ன பண்ணாரு, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, 1 year தூங்க விட்டுட்டார். இந்த 1000 கோபர்களும் 9 லட்சம் பசு நல்லா தூங்குச்சு. சோ ஈவன் தோ பிரம்மா டெஸ்ட் பண்ணா கூட பக்தர்களை அவர் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் தூங்க வச்சுட்டார். சோ பிரம்மா இஸ் பெட்டர். ஆனா இந்திரன் என்ன பண்ணாரு, 7 நாள் மழை பிருந்தாவனத்துல, ஒரு மழை துளி மாம்பழத்தினோட சைஸுக்கு, மாம்பழத்துல மேங்கோ அந்த சைஸ்ல அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு பசுமாடு கத்துது, கோபர்கள் கத்துறாங்க, கோபஸ்திரி அழுகிறாங்க, வயசானவங்க அழுகிறாங்க, ஆடு மானு குரங்கெல்லாம் கதறிக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திட்டு ஓடுது. ஸோ
இந்திரன் வந்து என்ன பண்ணாரு, பிருந்தாவன பிரஜவாசிகளை கஷ்டப்படுத்தினார். ஆனா பிரம்மாஜி பிரஜவாசிகளை தூங்க வச்சாங்க. அப்ப யார் கிருஷ்ணருக்கு ஃபேவரட்? ஆமா, பிரம்மாஜி. நம்ம பக்தர்களை தூங்க வைக்கணும். அதான் டெய்லி நாங்க பாகவதம் கிளாஸ். பக்தர்கள் தூங்கினா அது ஒரு பெரிய சர்வீஸ். அப்போ பிரம்மாஜி வந்து பிரஜவாசிகளை தூங்க வச்சார். ஆனா இந்திரன் வந்து அவங்களை கஷ்டப்படுத்தினார். அதனால பகவானுக்கு பிரம்மாஜியை பிடிக்கும், இந்திரனை பிடிக்காது அப்படின்னு ஒரு பூஜாரி சொல்றாரு. கிருஷ்ணன், வா, I never thought like this. Good. பகவானுக்கே தெரியல இப்படி ஒரு விஷயம். உடனே அடுத்த பூஜாரி சொல்றாரு, அப்படி கிடையாது, not like that. கிருஷ்ணனுக்கு இந்திரனை தான் பிடிக்கும், ஆனா பகவானுக்கு பிரம்மாவை பிடிக்காது. ஏன்? என்ன பண்ணாருன்னா, பிரம்மா பிரஜவாசிகளை வந்து பிரிச்சு கொண்டு போய் கோகுல ஒளிச்சு வச்சுட்டாரு. ஆனா இந்திரன் மழை பெய்ததுனால பிரஜவாசிகள் எல்லாம் கிருஷ்ணர் கூட சேர்ந்து வந்து 7 days ஒன்னா நின்னாங்க. So Indra connected Krishna and Brajavasis, whereas Brahma separated. Krishna, wow, this is also good. Right? பகவானுக்கே தெரியாது, இப்படி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன். ரைட்? இது நான் யோசிக்கவே இல்லையே. ஸோ அவர் சொல்றாரு, இந்திரன் மழை பெய்த போது இவங்க எல்லாம் இந்த மரத்துக்கடியில கோபீஸ், கவு, மங்கீஸ், டீர் எல்லாருமே வந்து மரத்துக்கடியில வந்துருச்சு. வந்த உடனே கோபீஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, இல்லைன்னா கிருஷ்ணரை நேருக்கு நேரா பார்க்க முடியாது, அதனால தூணுல ஒளிஞ்சு, சாரி கிட்ட ஒளிஞ்சு, கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு, இப்படிதான் கோபீஸ் கிருஷ்ணரை பார்த்துட்டு இருந்தாங்க. 7 days நோ ப்ராப்ளம். கிருஷ்ணர் கூட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யசோதா மாதா ஆல்சோ டே மழை குடிச்சுட்டே இருக்கும், கை வலிக்கும், அப்படியே ஃபீட் பண்ணுவாங்க. உடனே மதுமங்களா பலராமங்களா போய் ஃபீடிங் பண்ணுவாங்க, கிருஷ்ணர் ஃபீட் பண்ணுவாங்க. இதுல விளையாட்டு எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி உடனே கோபீஸ் ப்ரே பண்ணாங்க. இந்திரா, தேங்க்யூ வெரி மச், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் த ரெயின். மழையை நிறுத்தாத. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கோவர்தன் கீழே கிருஷ்ணர் கூட. இந்திரன் வந்து இவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மழை அனுப்புனா ஹோல் சினாரியோ மாறி போயிடுச்சு. They started enjoying. ஸோ அந்த பக்தர் சொன்னாரு, இந்திரனை பிடிக்கும் பகவானுக்கு பிரம்மாஜியை பிடிக்காது. இந்த பூஜாரி சொல்றாரு, பிரம்மாஜியை பிடிக்கும் ஆனா இந்திரனை பிடிக்காது. ஆக்சுவலி கிருஷ்ணர் அப்படி யோசிச்சாரா? இல்ல, கிருஷ்ணருக்கே தெரியாது. இவங்க ஏதோ புது விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அங்கிருந்து. Lord is wondering, wow, this is nice, I don't know. ஸோ உண்மையா பார்க்க போனா அது வந்து எகெயின்ஸ்ட் சாஸ்திரா. சாஸ்திரத்துல இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து பேசவே கூடாது. கிருஷ்ண லீலையா இருந்தால் கூட பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கோ, புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ, நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல குரு ஆச்சாரியாஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம பேசணும். ஆனா இந்த 2 பக்தர்களும் தப்பான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவுட் ஆஃப் லவ், பகவான் கிட்ட இருக்கிற அந்த பயங்கரமான பிரேமையில 2 பேர் கதை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே சும்மா கேஸ் இருக்கு லைவ். பட் கிருஷ்ணா loved it, enjoyed it and he approved that. உடனே கிருஷ்ணன் சொல்லிட்டார், ஓகே, வாட் எவர் யூ ஹேவ் டிஸ்கஸ்ட் இஸ் ட்ரூ. அப்படி சாப்பா போட்டு அனுப்பிட்டார், அப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ பக்தர்களுடைய அந்த பியோர் டிவோஷன் feeling towards Krishna accepts that feeling. அந்த feeling accept பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு ஆச்சாரியர் இருந்து, இவர் ஜெயதேவ கோஸ்வாமி இருந்துட்டு பாகவதத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதிட்டு இருக்கார். யாரு? ஜெயதேவ கோஸ்வாமி. எழுதி வந்த போது தாமோதர் லீலை எழுதுறாரு ஜெயதேவ கோஸ்வாமி. தாமோதர் லீலையில கிருஷ்ணரை உரல்ல கட்டி வச்ச போது கிருஷ்ணர் போய் அந்த வெண்ணெய் எல்லாம் இருந்த அந்த பாத்திரம், அந்த சட்டி பானைய ஒரு கல்லால உடைச்சார். நமக்கு அந்த பேஸ்ட் டைம் எல்லாம் தெரியும். ஆனா ஜெயதேவ கோஸ்வாமி எழுதும் போது அந்த பக்தி பரவசத்துல தன்னை மறந்து சந்தோஷத்துல அவர் வந்து புல்லாங்குழல் ஃப்ளூட் எடுத்து உடைச்சாரு அப்படின்னு எழுதிட்டார். ஆக்சுவலி கிருஷ்ணர் என்ன எடுத்து உடைச்சாரு? கல்லுனால உடைச்சார். ஆனா இவர் எழுதி வந்து சந்தோஷத்துல கிருஷ்ணர் ஃப்ளூட் எடுத்து உடைச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஓ மை காட், ஐ மேட் a mistake. வியாசர் எழுதுனதுக்கு நான் ஆப்போசிட்டா எழுதிட்டேன், அது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவரையே கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஜெயதேவ கோஸ்வாமி.
வியாசர் வந்து கல்லுனால அடிச்சாரு, நான் வந்து ஃப்ளூட்னால இன்னொரு பெரிய மிஸ்டேக், ஓ கிருஷ்ணா ப்ளீஸ் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சார். உடனே கிருஷ்ணன் சொன்னாரு ஜெயதேவ் கோஸ்வாமிகிட்ட, நான் கல் எடுத்து உடைச்சேன், ஃப்ளூட் எடுத்து உடைச்சேன், நீ எழுது பேசாம you continue like that, right? So Krishna loves the feeling of devotees. பக்தர்கள் அந்த பகவான் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த பக்தி, அந்த பரிசுத்தமான அன்பு, அது வந்து அப்படியே கிருஷ்ணர் அக்செப்ட் பண்றார். ஒரு செகண்ட் நம்ம நினைச்சோம்னா, just for a split second, ஒரு சின்ன தருணம், கிருஷ்ணா ப்ளீஸ் பிளஸ் மீ அப்படி ஒரு செகண்ட் நினைச்சா போதும், கிருஷ்ணர் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிடுவார். நேற்றுக்கு திருதராஷ்டிரனுடைய கதை சொன்னோம் இல்லையா, அந்த கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன் அழுது கதறின போது அந்த பிரார்த்தனை கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், கூடி இருக்கிறோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய லைஃப் டைம், அதாவது ஒரு பெரிய கோல்டு ஷாப்ல, டைமண்ட் ஷாப்ல உள்ள போட்டு நம்மளை பூட்டிட்டாங்க. சொல்றாங்க 10 minutes டைம் இருக்கு, ஓகே, என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஃப்ரீ, 10 minutesல கதவு திறந்துரும், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 10 minutes தான் டைம் இருக்கு, என்னெல்லாம் எடுக்கிறீங்களோ டைமண்ட் ஸ்டோன்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான், யோசிக்கவே மாட்டோம்ல, எல்லாம் எடுத்து டப்பா 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 கீப் கலெக்டிங், ரைட்? ஜெகநாத் பல்தேவ் மகாராணி கி எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. 60, 70, 72, 74 எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ, ரைட்? அவ்வளோதான் டைம். அதில் இங்கே பார்த்தா வேற 50க்கு மேலே தான் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. 50க்கு எனி டைம், எப்போ வேணா நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், அப்படியே அந்த நம்ம கிரெடிட் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிட்டே இருக்கணும். உன்னை போயிட்டு இன்னைக்கு சாண்டிங் முடிச்சது, ஓகே ஓகே, let me offer 2 flowers to Krishna, let me sing about his glories, let me do some seva, preach his holy name to others, let me wash his part, let me do this. அப்படியே வந்து we should accumulate, அந்த டைம் கிடைச்ச டைம்ல சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ போயிட்டு அந்த பிரபு சரியில்லை, இந்த பிரபு சரி, அவங்களுக்கே டைம் அடிக்க போகுது, இல்லை அவரு சரியில்லை இவரு சரியில்லை, finished, we will miss that golden chance, right? We should be very careful to accumulate. எப்படி வெல்த் அக்யூமுலேட் பண்றதுல, மற்ற விஷயங்கள் அக்யூமுலேட் பண்றதுல இன்டெலிஜென்ட்டா இருக்கமோ, அதே மாதிரி இதுல இன்டெலிஜென்ட்டா இருக்கும், ரைட்? ஓகே, சோ to the next section. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண, கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த பக்தி வேதாந்தா மேனர் யூகேல இஸ்கான் சென்டர்ல அவங்க வந்து சுதாம சேவா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஐ லைக் தட் வெரி மச். அந்த ஸ்கீமினுடைய தலைப்பு சுதாம சேவா, எ லிட்டில் டு லாட் அப்படின்னு. அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க பல துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன துளியா சேர்ந்து பெரிய தண்ணியாமா, லிட்டில் டு அ லாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம்ல
லோவஸ்டா ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. எவ்ரி டிவோட்டி who are working outside, having வெளியே வந்து அவங்களுக்கு வந்து கடமைகள் இருக்கு, வேலைக்கு போறவங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ண இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஒரு ஒன்ஸ் இன் a week ஒரு ஆள் கிட்டையாவது ஐ வில் ஸ்பீக் அபவுட் கிருஷ்ணா, அட்லீஸ்ட் ஒன் பர்சன் நான் வந்து ப்ரீச்சிங் பண்ணுவேன். I will distribute one Prabhupada's book, at least one book in a week. நான் வந்து weekly once at least I will attend Mangalarati and chant with the devotees, maybe temple or something. Then weekly once நான் போயிட்டு கோயில்ல இந்த படைப்புல அத்தனை பாம்பையும் கொண்டு வந்து ஒரு சர்ப்பயாகம் நடத்தி அதுல போட்டு கொன்னார். He killed all the snakes. அந்த பாம்புகளை கொன்னதுனால அவர் உடம்புல பூரா லெப்ரசி வந்துருச்சு, தொழுநோய். 18 types of leprosy, ஒரு டைப் இல்ல, அது 18 types of leprosy, தொழுநோய். அப்படியே இந்த விரலெல்லாம் அழுகி 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 அப்படியே மெல்ட் ஆகிற போன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Such a bad smell. இது அப்படியே ஃப்ளஷ் எல்லாம் தின்னு 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 all face, body, limbs எல்லாம் அப்படியே. He was suffering. யாரு? ஜனமேஜயா. ஸோ டிவோட்டீஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, அவருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொன்னார் ஜனமேஜயா கிட்ட, யூ சிட் அண்ட் ரீட் பாகவதம் எவ்ரி டே, ரீட் மகாபாரத், ராமாயண், பகவத் கீதா, சாண்ட் கிருஷ்ணஸ் நேம், சர்வ், ட்ரை டு சர்வ் தி குரூப் ஆஃப் டிவோட்டீஸ். இது வந்து நீ உண்மையா நம்பிக்கையோட பண்ணுனேனா உன் உடம்புல இருக்கிற லெப்ரசி எல்லாம் மாறிடும் அப்படின்னா. ஜனமேஜயன் அந்த அளவுக்கு நம்பிக்கையோட டெய்லி கிருஷ்ணருடைய பேர் நாமம் சாண்டிங் பண்ணி பக்தர்களை சேவை பண்ணி பாகவதம் சின்சியரா கேட்டு அந்த faith cured him. அப்படியே அதை குணமாக்கிக்கிட்டே இருந்ததாம். faith கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பாடி எல்லாம் மெதுவா சரியா இருந்தது, அப்படி ஃப்ளஷ் எல்லாம் வராது. he was getting cured. அப்போ they explained குருக்ஷேத்ரா பேட்டில், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. குருக்ஷேத்ரா பேட்டில பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அதுல பீமன் எப்படி சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பீமனுக்கு முன்னாடி மனிதர்கள் எல்லாம் போய் சண்டை போட மாட்டாங்க, யானையை தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பீமா. He will jump from one elephant head to another head to another head. அப்படியே ஒரே அடி அந்த யானையோட தலையெல்லாம் புலந்து அதை வாழை பிடிச்சு தூக்கி சுத்தி தரையில் அடிச்சு, ஒரு யானைய வாழை பிடிச்சு தூக்கி சுத்தி ஆகாசத்துல வீசிட்டார் ஸ்கையில. அந்த யானை இப்ப வர திரும்பி வரலையா, வந்துட்டு இருக்கான். சோ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கதை சொன்ன உடனே ஜனமேஜயன் சொன்னாரு, என்ன சும்மா கதை விடுறீங்க, யானை இப்போ வந்துட்டு இருக்கா. ஜனமேஜயன் did not believe. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொன்னாங்க, அந்த வீசின யானை இப்பவும் திரும்பி வந்துட்டு இருக்கு, நீ பூமியில வந்து சேரல. ஜனமேஜயன், என்ன நீங்க சும்மா ஒரு அழகு என்ன கதை சொல்றது, சும்மா விடாதா. The moment Janamejaya felt this word, அந்த வார்த்தை சொன்ன நிமிடம் அவ்வளவு நாள உடம்புல இருந்து டிஸப்பியர் ஆன லெப்ரஸ் எல்லாமே திரும்பி வந்துச்சு. அந்த till that point he was getting cured. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குணமாயிட்டே இருந்தது. இந்த வார்த்தையை ஜனமேஜயன் சொன்ன உடனே அந்த லெப்ரஸ் எல்லாம் திரும்பி வந்தது. ஜனமேஜயனுடைய கண் முன்னாடி ஒரு யானை வந்து one elephant, huge one, பொடி டஸ்ட் எல்லாம் வந்து அப்படி காத்து வர பாட்டு. ஜனமேஜயா was shocked. So இந்த பேசுற விஷயம் சைத்தன்ய சரிதாமிருதா, ஸ்ரீமத் பாகவதம், இது ஒண்ணுமே கதை கிடையாது. நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த பெர்சன்டேஜ் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நம்ம நம்பலன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. The percentage, the amount which you have faith in this, that much of purification will be. அந்த அளவுக்கு உள்ள பரிசுத்தம். ஜனமேஜயா believed it. எல்லாமே உண்மை. ஏன்னா the Lord not just a wood, ஒரு வெறும் மரமோ விக்கிரகமோ இது ஒண்ணும் கிடையாது. அப்படியே சிரிச்ச முகத்தோட இந்த பக்தன் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வெளியே நின்று பார்த்துட்டு, இதயத்துல நின்று பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. பரமாத்மா is for everyone, but Bhagavan is only for devotees. எல்லாத்தையும் பரமாத்மா இருக்காரு, தூணில் இருக்காரு, எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்காரு.
பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்காரு. பகவான் யாருக்கு வேண்டி இருக்கார்? பக்தருக்கு வேண்டி. எத்தனை பேர் பிருந்தாவன் போயிருக்கீங்க? எல்லாருமே போயிருக்கீங்களா? நீங்க யூ ஹேவ் சீன் ராதா வினோத் டெய்டிஸ், ராதா கோகுலானந்தா டெம்பிள். அந்த மெயின் 7 கோயில்ல ஒரு கோயில் ராதா கோகுலானந்தா. அந்த ஒரு கியூட் ஸ்மால் ராதா வினோத் டெய்டிஸ், ரைட்? If you go back home, you can check in the net. Very beautiful small deities, Radha Vinod. Radharaman size da. Radharaman, you remember in Vrindavan? Same size Radha Vinod. Chinna face, mutti face, kannu vadi velittinga nikkum. You know, and Radha Vinod, Vinodji, appadi Radharani paathiruparu time. Radharani appadi Krishna. Normally ella deities nammala paapanga. Ivanga rendu peru inga paathirupaanga. You know, very cute, very beautiful deities. அந்த டெய்டிஸ் லோகநாத் கோஸ்வாமியினுடைய விக்கிரகங்கள். யாருது? You would like to know the pastime of how this deity manifested? Yes. Yes. So லோகநாத் கோஸ்வாமி அவர் ஒரு உயர்ந்த உன்னதமான பக்தர். சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட சைத்தன்ய மகாபிரபு விட்டு பிரியவே மாட்டார். அப்படியே சைத்தன்ய மகாபிரபு கூட நிழல் மாதிரி எங்க போனாலும் கூட போயிட்டே இருப்பார். சைத்தன்ய மகாபிரபுடைய அசோசியேஷன், அந்த பக்தருடைய பகவானுடைய சங்கம் அந்த அளவுக்கு பிடிச்சு போயிட்டு ஷேடோ மாதிரி லோக்நாத் கோஸ்வாமி பின்னாடி. மகாபிரபு நிறைய தடவை சொல்லிட்டாரு, லோக்நாத் நீ பிருந்தாவன் போ, அங்க போயிட்டு 6 கோஸ்வாமிஸ் சர்வ் பண்ணு. அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் மிஷன். ப்ரீச் பண்ணணும், இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ணணும், வைஷ்ணவா கல்ச்சர் ரீஎஸ்டாப்லிஷ் பண்ணணும். தட் இஸ் மை ஆர்டர் அப்படின்னு மகாபிரபு சொல்வார். லோக்நாத் கோஸ்வாமி போகவே மாட்டார். மகாபிரபு கிட்ட பிரிஞ்சு போறதுக்கே பிடிக்காது. எப்போ வேணாலும் சொல்லி மறுபடியும் கூட வருவார். ஆல் தி டைம். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லுது, லைக் a wife behind her husband, like a chill son, with his father, like a son with the mother. எப்பவுமே லோக்நாத் கோஸ்வாமி சைத்தன்ய அந்த அளவுக்கு பிடிக்கும். சைத்தன்ய மகாபிரபு சர்வ் பண்றது, கூட நடக்கிறது, பிரசாதம், like so happy he was in the association of Lord Chaitanya. கடைசியில மகாபிரபுவுக்கு கோபம் வந்து சொன்னார், you should go to Vrindavan and that's my order. நீ கண்டிப்பா போய் கோஸ்வாமிஸை சர்வ் பண்ணு. அவ்வளவுதான். லோக்நாத் கோஸ்வாமி அழுதுட்டே போனார் Vrindavan. Then he said, when are you coming? சைத்தன்யமா நீங்க போறீங்க Vrindavan? Said, you go, I will follow you, I will come. சில நாட்கள்ல நான் Vrindavan வந்துடுவேன், நீ சந்தோஷமா போய் அங்க அப்படின்னு மகாபிரபு ப்ராமிஸ் வேற பண்ணார் லோக்நாத் கோஸ்வாமி. சோ இவர் அந்த காலத்துலலாம் நடந்து போகணும். இப்ப மாதிரி இல்ல, சும்மா பிளைட் எடுத்துவீங்க லைக் தட் இறங்கலாம் முடியாது. நவத்வித ஜெகநாத் பூரியில இருந்து Vrindavan நடக்கணும்னா மாச கணக்காகும். அந்த காலத்துலலாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. நடந்து போனார், வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு மகாபிரபு வருவார், நாளைக்கு வருவார், பார்க்கலாமே, சந்தோஷமா மறுபடியும் அவர் கூட அசோசியேஷன் வச்சுக்கலாமே. ஒரு பக்தர் கூட அசோசியேஷன் அந்த அளவுக்கு சந்தோஷமா. அப்படியே இந்த ஹனி பீஸ் எல்லாம் இந்த ஃப்ளவரை சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு தூரத்தினாலும் போக மாட்டாங்க. சில சமயம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க டிசைபிள்ஸ் பார்த்திருக்கீங்களா, அப்படியே டெம்பிள் பிரசிடென்ட் போகாம வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க போனா வழியே அங்க வந்துருவாங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அங்க போயிடுவாங்க. இட் இஸ் நேச்சுரல். இட்ஸ் a relation between hearts. இதயங்களுக்கு நடுவில் இருக்கிற உறவு. அதெல்லாம் போய் எங்க கட் பண்ணும்? வீட்டுல சொந்த அப்பா அம்மா கூட அப்படி வாங்க மாட்டாங்க, ரைட்? அது உண்மையான ரிலேஷன்ஷிப். சோ லோக்நாத் கோஸ்வாமி was epitome of that. அந்த அளவுக்கு ஒரு அன்பு இருந்தது பகவான் சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிவோட்டி வந்தார் ஜெகநாத் பூரியில இருந்து Vrindavan. லோக்நாத் கோஸ்வாமி, how is Mahaprabhu? Is he coming to Vrindavan? When is he coming? He has already started. தொடங்கிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. எப்போ வருவார்? பயங்கர சந்தோஷத்துல. அப்ப அந்த பக்தர் சொன்னாரு, மகாபிரபு கிளம்பிட்டாரு, ஆனா Vrindavan வரல, சவுத் இந்தியா போயிட்டாரு. அவ்வளவுதான். லோக்நாத் கோஸ்வாமி இதயத்துல அடிச்ச மாதிரி இருந்தது. every day நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மகாபிரபு இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், என்ன ஏமாத்திட்டு அவர் சவுத் இந்தியா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்நாத் கோஸ்வாமி திரும்பி ஓடுறார். எங்க இருந்து? Vrindavan இருந்து பூரி. ஏன்னா பக்கத்து வீடா, 4 ஸ்டேட் தாண்டி போகணும். இந்தியா ஒரு ஸ்டேட் மலேசியா சைஸ் இருக்கும்.
திரும்பி ஓடுறாரு விருந்தாவன்ல இருந்து பூரி. எங்க இங்கே அப்ப என்ன சொன்னாங்க, இவர் சவுத் இந்தியா போயிட்டார், கூர்மக்ஷேத்ரா போயிட்டாருங்க. இவர் ஃபாலோ பண்றாரு கூர்மக்ஷேத்ரா போனா பக்தர்கள் சொன்ன மகாபிரபு இப்பதான் ராமேஸ்வரம் போனாரு அப்படின்னு. சரி ராமேஸ்வரத்துல பாடலாம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சார். லிட்டரலி அந்த கோஸ்வாமிஸ்னுடைய புக்ல சொல்லுது, லோக்நாத் கோஸ்வாமி ஓடுனாரா டே அண்ட் நைட். சும்மா கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடுறாரு. காடு மலை ஆறு நதி எல்லாம் தாண்டி மகாபிரபு அந்த அளவுக்கு ஒரு பிரேமை மகாபிரபுவை பார்க்கணும்னு சொல்லி ஓடுறாரு. ராமேஸ்வரத்துக்கு வந்தா சொல்றாங்க மகாபிரபு பண்டர்பூர் போயிட்டார். திரும்பி ஓடுறாரு பண்டர்பூர். பண்டர்பூர் போனப்ப சொன்னாங்க விருந்தாவன் போயிட்டார். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கல. ஓடுனார் 6 years ஓடிட்டு இருந்தார். Totally Mahaprabhu took 6 years for South Indian Yatra. 6 வருடங்கள் மகாபிரபு சவுத் இந்தியன் யாத்திரை போனார். அதே 6 வருடங்கள் இவர் பேக்ல போயிட்டு இருந்தார் லோக்நாத் கோஸ்வாமி. கடைசியா விருந்தாவன் போனப்ப சொன்னாங்க இப்பதான் அவர் திருப்பி நான் ஜெகநாத் போயிருந்தார். அவ்வளவுதான். லோக்நாத் கோஸ்வாமிக்கு அவருடைய நிலையெல்லாம் தடுமாறிடுச்சு. கோபம் வருது, சங்கடம் வருது, அழுக வருது. அப்படியே என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பைத்தியக்கார மாதிரி ஓடினார் பூரிக்கு. இந்த எப்படியாவது மகாபிரபு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி ஓடினார். அந்த பூரியில போனா பக்தர்கள் சொல்றாங்க மகாபிரபு இந்த பூமி விட்டுட்டே போயிட்டார். எல்லா டிவோட்டிஸும் நடைவிடமா இருந்தாங்க. ஒரு பக்தனோட முகத்திலையும் சந்தோஷம் இல்ல. பார்க்குது உயிரே இல்லாம பசுமாடு பூரியே வறண்டு காஞ்சிருக்குது. பிரதாப் ருத்ர மகாராஜா, ரமானந்த ராய், ஸ்வரூப் தாமோதர், முகுந்தா எல்லாருமே, ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாருமே ஒரு நடைபுடமா இருந்தாங்க. 7 years லோக்நாத் கோஸ்வாமி ஃபைனலி பூரியில வந்து சேர்ந்தார். மகாபிரபு இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அந்த அளவுக்கு அன்புல வந்தார். மகாபிரபுவை பார்க்கவே முடியும். அப்படியே வந்து பைத்தியக்கார மாதிரி தரையில கடந்து உருள்றாரு. தலையை கொண்டு போய் கோயில்ல அடிச்சுக்கிறாரு. கிரைம், பெயிண்டிங், ஃபாலிங் அன்கான்ஷியஸ். மறுபடியும் இருக்கிறாரு, மறுபடியும் மயக்கம் போட்டு விடுறாரு. ஃபைனலி லோக்நாத் டிசைட் பண்ணார், லெட் மீ கமிட் சூசைட் பை ஜம்பிங் இன்சைட் தி ஓஷன். கடல்ல போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறார். அப்படியே ஓடுறாரு கடலை பார்த்து. பக்தர்கள் போய் பிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருல, why don't you do that? ஏன் நீங்க விருந்தாவன்ல போய் கோஸ்வாமி சர்வ் பண்ணக்கூடாது? அதுதானே உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி லோக்நாத் கோஸ்வாமி விருந்தாவன் இருந்தாங்க. அங்க போயிட்டு அவருக்கு சர்வ் பண்ணவே முடியல. மொமெண்ட் மகாபிரபு அப்படின்னு நினைச்சா வாங்கி விழுந்துருவாங்க. The beautiful form of மகாபிரபு. அப்படியே கண்கள் எல்லாம் வந்து அப்படி காது வர அப்படி இருக்கும். அழகா ஒரு பிங்கிஷ் லோட்டஸ் பெட்டல், தாமரை இதழ் வச்ச மாதிரி நல்ல பெரிய காதுகள், உயர்ந்த நெற்றி, சங்கு மாதிரி கழுத்து, முடியெல்லாம் அப்படி தோல் வர கோல்டன் கலர்ல, கையெல்லாம் அப்படி முட்டி வர நீளமா இருக்கும். மகாபிரபு போனாலே அப்படியே பிரேமை ஒழுகி போற மாதிரி இருக்கும். Every time Loknath Goswami will imagine about Lord Chaitanya in follow conscious. ஒரு சர்வீஸ் பண்ண முடியல. ஃபைனலி கிருஷ்ணா தாட், இது இப்படி விட்டா சரியாகாது. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி விரக துக்கத்துல, இன் செப்பரேஷன், லோக்நாத் கோஸ்வாமி அழுதுட்டு இருக்கும் போது ராதா வினோத் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தாங்க. பியூட்டிஃபுல் டேட்டி, ஸ்மால் டேட்டி, சக்கர ஃப்ரண்ட்ல வந்தாங்க. பார்த்த உடனே லோக்நாத் கோஸ்வாமி ஒபேசன்ஸ் ஸ்டே பண்ணாங்க. அவங்க வந்து லோக்நாத் கோஸ்வாமி கிட்ட போகவே இல்லை, கூட இருந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் போச்சு. மெதுவா ராதா வினோச்சி கேட்டாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் பட்டினியா இருக்கிறது, ஏதாவது சாப்பிடத்தாங்க. அவங்க மலேசியா வந்துருவாங்க, சாப்பாடு போட்டே பண்ணிடுவாங்க. ஆனா லோக்நாத் கோஸ்வாமி ஒண்ணுமே கொடுக்கல. No, please feed us something, ஏதாவது கொடு. அப்பதான் லோக்நாத் கோஸ்வாமி பெரிய தப்பு பண்ணிட்டமே, பாவம் பண்ணிட்டமே, பகவானுக்கு ஒண்ணு கொடுக்கலன்னு அவர் ஓடுறார். போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்து அதுல ரோட்டி எல்லாம் பண்ணி ராதா வினோத் ஆஃபர் பண்றாங்க. ரொம்ப ஸ்வீட்டா அந்த ரோட்டி சாப்பிட்டுக்கிட்டே ராதா வினோத் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் சொன்னாங்க, லோக்நாத் கொஞ்சம் உப்பாவது தாயே, காஞ்சி. உடனே அவர் போய் உப்பு கொண்டு வந்தார். அப்புறம் அது கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் தாய், இவ்வளவு நாளைக்கு தான் உப்பு மட்டும் சாப்பிடும். அதுக்கப்புறம் அப்படியே ராதா வினோத்ஜி டிமாண்ட் பண்ணி லோக்நாத் கோஸ்வாமியை ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருக்க முடியல. அப்புறம் கேட்டாங்க, ஐ வாண்ட் a temple, எனக்கு கோயில்.
எனக்கு ஊஞ்சல் ஸ்விங் வேணும், அது வேணும், எனக்கு அந்த ராதா தாமோதருக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படி சொல்லி சொல்லி எப்ப ராதா வினோதர் வந்து லோக்நாத் கோஸ்வாமியோட வாழ்க்கையில வந்தாரோ அதுக்கப்புறம் லோக்நாத் கோஸ்வாமி ரெஸ்ட் எடுத்ததே இல்லை. ஏன்னா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாச்சுன்னா இம்மீடியட்டா ஒரு மகாபிரபுவை பத்தி நினைச்சு வாங்கி வந்துருவார். அந்த பக்தன் கஷ்டப்படுறது பகவானுக்கே பிடிக்கல. நமக்கு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தா உடனே மாயால போயிடும். நம்ம எங்க மாய முடியும், நேரம் மாயா. நம்ம சர்வீஸ் பண்ணும் போதே தலைக்குள்ள மொத்தம் மாயலாம். பட் லோக்நாத் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியா வச்சிருந்தாரு, என்கேஜ் பண்ணி வச்சிருந்தார் ராதா வினோஜி. அந்த அளவுக்கு தன்னுடைய பக்தன் மனதளவுல கஷ்டப்படுறது கூட பகவானுக்கு பிடிக்கவே. பிஸி த்ரூ ஆல் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவருடைய பாக்கி இந்த வாழ்க்கை பூரா பிஸியா இருந்தார். கோயில் கட்டுறது, ஊஞ்சல் பண்றது, ட்ரெஸ் பண்றது, அது பண்றது, இது பண்றது. ஃபைனலி at the end of his life ராதா வினோஜி just accepted லோக்நாத் கோஸ்வாமி. அப்படியே திருப்பி கொண்டு லோக்நாத் கோஸ்வாமிக்கு ஒரே ஒரு சிஷ்யன் தான், நரோத்தம் தாஸ். ஒரு சிஷ்யன் தான் இனிஷியல். ஏன்னா அது கூட ஒரு டைம் இல்லை. ராதா வினோஜி சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நரோத்தம் ஜி டெய்லி போய் கேட்பாரு, சார் நான் வந்து இது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமா, நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, லெட் மீ ஆஸ்க் ராதா வினோஜி, தே கிவ் பர்மிஷன். இது அப்புறம் அடுத்த நாள் நரோத்தம் கேட்பார், கேட்டீங்களா என்னோட விஷயம், ஐயோ மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. one disciple he had, and that was Narottam Das. So Radha Vinodji kept Loknath Goswami busy throughout his life, and at the end of the life he went back to Krishna. அவருடைய வாழ்க்கையின் கடைசியில ஒரு பகவான் கிட்டே திரும்பி. ராதா வினோஜி கி, லோக்நாத் கோஸ்வாமி கி. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே Rama Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama Rama Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Shri Gauranga Mahaprabhu ki. So Chaitanya Charitamritathula வந்து the faith, நம்பிக்கை, அது வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதாவது
ரெண்டு கேட்டகரி பண்ணிருக்காங்க. அது ஒன்னு ஃபெய்த், இனி ஒன்னு பிலீஃப். இப்படி தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஃபெய்த், பிலீஃப். பிலீஃப் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நம்பிக்கை. ஃபெய்த் நம்பிக்கை. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அதாவது காலத்தினால் அழியக்கூடியது பிலீஃப், காலத்தை தாண்டி நிரந்தரமாக நிற்கக்கூடியது ஃபெய்த். ரெண்டு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதாவது பிலீஃப் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு காணாம போயிடும். ஃபெய்த் அப்படின்னா வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியதுதான் ஃபெய்த். விதி, டெஸ்டினி. ஃபெய்த் தெரியல தமிழ்ல எல்லாரும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், தமிழ்ல விட்டுருங்க. சோ சைத்தன்ய சரிதாமிரதத்துல எக்ஸ்பிளைன் பண்றது, நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் தத்துவத்துல, பிரின்சிபல்ஸ்ல எந்த அளவுக்கு ஃபெய்த் வச்சிருக்கிறோமோ அந்த ஃபெய்த் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னுடைய ப்ரோக்ரஸ் மெஷர் பண்ணும். அந்த அளவுக்கு நம்மளால ஆன்மீகமாக முன்னாடி போக முடியும். ஆனா என்ன ஆகுதுன்னா, நடுவுல நம்மளுடைய ரிலீஜியஸ் திங்ஸ் அப்படியே உள்ள இந்த பியூர் ஃபெய்த்தை இல்லாம ஆக்கி, பல விதத்துல இத இல்லாம ஆக்கி, நல்ல சாண்டிங் பண்ற இனிஷியேட்டட் டிவோட்டிஸா இருப்பாங்க. இருந்தாலும் சின்ன ஆல்டர்ல சைடுல அந்த கார்னர்ல ஒரு முருகர் வச்சிருப்பாங்க. I am not trying to hurt anyone. கிருஷ்ணர் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ. நீ என்ன மட்டுமே சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சரண்டர் பண்ணாதவங்களை கிருஷ்ணர் சொல்றாரு வியபச்சாரி. மாம்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. யூஸ் பண்ற வேர்டு ரொம்ப ஹெவி வேர்டு. என்னது? வியபச்சாரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய அப்பா போய் இந்திரனை பூஜை பண்ணும் போதே வேண்டாம்னு சொன்னவர் இல்லையா? சொந்த அப்பா அவர் போய் இந்திரனை பூஜை பண்ண போனாரு, போயிட்டு இருந்தாரு, அவர் லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டாரு அப்பா. அப்ப நம்மள இதெல்லாம் சொல்லுவாரு இல்லையா? சோ மாம்சயோ அவ்யபிசாரேன. I believe all are initiated and mostly serious devotees here, right? So I can go ahead. Okay? Yes. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கையில மாறுதல் வந்துருச்சு அப்படின்னா அதை வியபச்சாரி பக்தி அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊர்லாம் இந்த ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க இருக்கான்னு தெரியல. 10 நாள் நவராத்திரி எல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த மெஷின் டூல்ஸ் எல்லாம் வர்ஷிப் பண்ற நாள் இருக்கும் இல்லையா? என்ன சொல்லுவாங்க எங்க ஊர்ல? ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர், ஹேமர் இதெல்லாம் போட்டு, எண்ணெய் எல்லாம் போட்டு, எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு, கார்க்கெல்லாம் போட்டு வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. இங்க இருக்கு அப்படியே இல்ல? வில்லேஜ் தான், சிட்டில இல்ல. ஓகே, நார்த் இந்தியால எல்லாம், ஹோல் இந்தியால இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். ஹாஸ்பிட்டல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் தொடச்சி எல்லாம் போட்டு வச்சுட்டு, எல்லாத்துக்கும் போட்டு, காருக்கெல்லாம் போட்டு வச்சு, வீட்டுல ஹேமர், மெஷின் எல்லாத்துக்கும் சுத்தி கித்தி எல்லாத்துக்கும், ஈவன் பிகாஸ் எல்லாத்துக்கும் போட்டெல்லாம் வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. ரைட்? ஆக்சுவலா ஆஸ் பர் ஸ்கிரிப்சர் அது ஒரு 100% ஸ்டூபிடிட்டி. என்னன்னா, இந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ல there was an asura called Mahishasura. இந்த தேவி துர்கா மாதாக்கு பாடுவாங்க, மகிஷாசுர மர்தினி ரம்ய கபர்ணினி ஜைலபதே கேவலம். துர்கா மாதா went and killed மகிஷாசுரா. அப்ப மகிஷாசுரனை கொல்றதுக்காக துர்கா மாதாக்கு நாராயணா gave சுதர்ஷன் சக்ரா, லார்ட் சிவா திரிசூலம் கொடுத்தாரு, பிரம்மா, கணேஷா, இந்திரா, சந்திரா, வருணா, வாயு எல்லா டெமிகாட்ஸ், எல்லா தேவி தேவர்களும் என்ன பண்ணாங்கன்னா தேவிக்கு ஒரு வெப்பன்ஸ் கொடுத்தாங்க. ரைட்? அப்ப துர்கா மாதா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வர்ஷிப் பண்ணிட்டு மகிஷாசுரனை போய் கொல்ல போறாங்க. அதுக்கு தான் அவங்க ஆயுத பூஜை பண்ணது. துர்கா மாதா சுதர்ஷன் சக்கரா வர்ஷிப் பண்ணி, திரிசூல வர்ஷிப் பண்ணி, எல்லா வெப்பன்ஸையும் வர்ஷிப் பண்ணிட்டு யாரை கொல்ல போறாங்க? மகிஷாசுரன் கொல்ல. நம்மால இதெல்லாம் வர்ஷிப் பண்ணி யாரை கொல்ல போறாங்க? ஹாஸ்பிட்டல் எல்லாம் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர்ஷிப் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. பைத்தியக்காரன் போய் சொன்னா, பிரபு நீங்க எப்பவுமே ஹரே கிருஷ்ணக்காரங்க இப்படிதான்
யூ டோன்ட் நோ அப்படி நம்ம வைக்கிறாங்க. ஏன் பண்ற, எதுக்கு பண்ற, அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் பண்ண. அதெல்லாம் கிடையாது. காராவசி பண்ணி எல்லாம் ஸ்டிச்சிங் சென்டர், டெய்லரிங் ஷாப் மிஷின் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க எல்லாமே. அடுப்பு, ஓவன், யாரை கொல்ல போறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி என்னன்னே இதுல எல்லாம் பயங்கரமான நம்பிக்கை. கரெக்டா மாலை போட்டு சபரிமலைக்கு போயிடுவாங்க. இந்த தைப்பூசத்துக்கு காவடி வா வேறு இங்க குத்தி, அந்த இடங்குல உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லை, மொத்தம் குத்தி. சரி, முருகர் தான் எங்க சொன்னார் குத்திட்டு வர வேண்டும்? அவரா சொன்னார்? அதுவும் இல்லை, பூரா குத்தி உடம்பெல்லாம் பஞ்சர் பண்ணி. இந்தியாவில அப்படின்னா நீங்க சவுத் அமெரிக்கா போங்க, அங்க வந்து ஜீசஸ் இதுல ஏத்துனாங்கல்ல ஒரு டே, அந்த சிலுவையில் ஆரம்பிச்சாங்கல்ல, என்ன டே அது? மான்டி தேர்ஸ்டே. அந்த தேர்ஸ்டேக்கு எல்லா கிறுக்கணும் இந்த சுத்தி அருவாள் நெய்யெல்லாம் தலையில அடிச்சுட்டு நடப்பாங்க. I'm not bluffing. You go in internet and you check. The Monty Thursdayக்கு எல்லாரும் முள்ளெல்லாம் எடுத்து தலையில போட்டு ஆணியெல்லாம் அடிச்சு மூக்கெல்லாம் வெட்டி கழுத்தெல்லாம் என்ன ஜீசஸ் வந்து சொன்னாங்க. இதுல எல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரத்துல சொல்லாத விஷயத்துலலாம் என்ன நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை. ஆனா எங்க நம்பிக்கை வைக்கணுமோ அந்த நம்பிக்கை வைக்கணும். இது ஒரு பிக் ப்ராப்ளம். So Krishna is telling mam chayu apyavicharena bhakti yogena sevate saguna. Have unflinching staunch faith on my protection. நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதுல நம்பிக்கை வச்சு சர்வ் பண்ணு. நீ வந்து இந்த சம்சார சாகரத்தை தாண்டி போயிடுவே. ரைட்? ஸோ ஒரு டிவோட்டி வந்து பிரபுபாதருக்கு ஒரு பார்க்கர் பென் கிஃப்டா கொடுத்தாங்க. I don't know whether you know Parker pen, very famous English pen, Parker. பிரபுபாதருக்கு அந்த பேனா கொடுத்த உடனே பிரபுபாதர் வச்சுட்டு பார்க்கர், again he said பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்தாவன் பஜன் பாடினார். பார்க்கரேங்கே நையா ரே பஜ கிருஷ்ண கனையா. If you chant Krishna's name, you will cross this material ocean smoothly அப்படின்னு பாடினார் அழகா. So devotees all clap for the Parker pen. Right? So that is faith. ஹரிதாஸ் டாகூர் தான் உடனே பிராமணர்களுக்கெல்லாம் பிடிக்கல. சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் நெக்ஸ்ட் சாப்டர் ஹரிதாஸ் டாகூர். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். யாருக்குமே பிடிக்கல, பிராமணர்களுக்கெல்லாம் பிடிக்கல. ஹரிதாஸ் டாகூர் இந்த அளவுக்கு நம்பிக்கையோட சாண்டிங் பண்றாரு. அதுவும் யாரு? அவர் வந்து ஒரு முகமதன் ஃபேமிலியில வந்தவர். நான் நேற்று கூட அந்த எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு டிவோட்டி எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பிரபு, அந்த பிரபுக்கு பிரீச் பண்ணாதீங்க. ஏன்? நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், நான் 4 ரவுண்ட் ஜாயின் பண்ண, அவர் 16 ரவுண்ட் ஜாயின் பண்ணுவேன். ஓவர்டேக் பண்றாரு. நமக்கு இந்த பொறாமைங்கிறது உள்ள அப்படியே வரும், மெதுவா வரும். அந்த டிவோட்டி நல்லா சர்வீஸ் பண்றாரு, அவருக்கு என்ன வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா தான் இருக்கும். பண்றாரு அப்ரிஷியேட் பண்றது, அது கூட ஒரு இது சொல்லுது. இதுல நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். And Indians are very good for this. அப்படியே வந்தாச்சு. ரைட்? அப்படியே இல்லாததையே பார்த்து 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 அப்படி குற்றம் சொல்லி அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் பாஸ், ஒரு ஹாபி ஆக்கி வச்சோம் அப்படியே ஒரு. ரைட்? ஆனா ஹரிதாஸ் டாகூர் சாண்ட் பண்ணும்போது அந்த பிராமணர்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்மளால இந்த அளவுக்கு உயர முடியலையே அப்படின்னு ஒரு ஜெலஸ் அது நமக்கும் வரும். ஏதோ புதுசா ஒரு டிவோட்டி வந்து நமக்கு முன்னாடி போய் நல்லா சர்வீஸ் எல்லாம் பண்ணி டிவோட்டிஸ் கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுத்து goes every day for மங்களாரத்தி, டெய்லி போய் சர்வீஸ் பண்றாரு, ரொம்ப பணிவா இருக்காரு. யோசிச்சு பாருங்க, நம்ம கூட சின்னதா ஒரு ஜெலஸ் வேலை வரும். அதுக்கு வேலை இல்லை, அது ஃப்ரீ. இஸ் a rich fellow lah. இப்படி ஏதாவது ஒரு சொல்லுவோம் நம்ம. அதோட that brings, that is there, always it is there. So ஹரிதாஸ் டாகூர் சாட் பண்ணோன்னே பிராமணர்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த முகமதன் பண்றாரு? அதுவும் இந்த மொமெண்ட் ஹரிதாஸ் டாகூர் உண்மையான பக்தனுடைய முகம் பார்த்தா அந்த அழகே வேறு, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் தேஜஸே வேறு. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் 20 years பேக் ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, போட்டோகிராஃப் எல்லாம் ஒரு ராட்சசமா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாம் வைகுண்டவாசி. You go and check, you see your old photograph. I am damn sure you will not like that face. அந்த மூஞ்சி முடியவே முடியாது.
நான் இப்பவே இப்படி என் பழைய முடிவோட இதெல்லாம் மோசமா பிடிக்கவே செய்யாது. I am sure you will never like that face. எல்லாம் வந்து ஒரு 4 கால ஓடுறது 8 கால ஓடுறது எல்லாம் தின்னு மூஞ்சியெல்லாம் கொடுப்பாங்க. Now you see, the moment கிருஷ்ண கான்சியஸ்ல வந்து பிரசாதம் சாப்பிட்டு சைத்தன்யமா கையெடுத்து டான்ஸ் ஆடினால the face அப்படி மாறிடும். Yes or no? Have you experienced? அப்படியே அழகழகா மாறி பியூட்டிஃபுல்லா மாறிடுவாங்க. அதுல இந்த மீசை கூட எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. One thing trouble is that அதை கூட எடுத்தா டைரக்ட் வைகுண்டாலாம். இது சொன்ன ஒரு பக்தர் என்கிட்ட கேட்டார், அத்வைதாச்சாரிய மீசை வச்சிருக்காரு, அப்பவும் அதை போய் நம்ம குற்றம்தான் அத்வைதாச்சாரிய வேற என்னெல்லாம் பண்ணாரு. So nice. The moment நம்ம ஆன்மீகமா வரும்போது அந்த சந்தோஷம், அந்த ஆன்மீகத்தினுடைய சந்தோஷமே வேற. ஹரிதாஸ் தாக்கூர் சாண்ட் பண்ணும்போது பிராமணர்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவங்க மெதுவா போய் காசி மகாராஜாவுடைய செக்ரட்டரி திவான் கிட்ட போய் குற்றம் சொல்லிடுறாங்க. அவர் வந்து ஒரு முகமதியன் குலம், முஸ்லீம் குலத்துல பிறந்தவர். அவர் வந்து எப்படி எங்க இதை ஜெபிக்கலாம், அது ஜெபிக்கிறதுனால உங்களுடைய குலத்துக்கு தான் இழிவு அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அந்த திவான் ரொம்ப கோபத்துல கூப்பிட்டு கேட்டார் ஹரிதாஸ் தாக்கூர், நீ ஏன் சாண்ட் பண்ற, ஏன் இந்த மாதிரி பண்ற? ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, ஆன்மீகத்துல எது செய்யும் போது மனதளவுல சந்தோஷம் எனக்கு கிடைக்குதோ அதை நான் கண்டினியூ பண்றேன். ஃபைனலா கொண்டு போய் காசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கிங். உடனே கிங் கூப்பிட்டாரு ஹரிதாஸ் தாக்கூரை, கேட்டாரு, நீ ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பத்துல பிறந்த, நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு ஏன் நீ போய் ஹிந்து மந்த்ரா சாண்ட் பண்ணிட்டு இருக்க? சோ ஹரிதாஸ் தாக்கூர் said, God is same. கடவுள் எல்லாருக்குமே உண்டாம். எங்க கும்பிடும் போது உண்மையிலுமே சந்தோஷம் வருதோ அதை கண்டினியூ. அது I am damn sure இந்த அளவுக்கு ஆனந்தமா கிருஷ்ணரை பூஜை பண்றது இஸ்கான்ல மட்டும்தான் நடக்கும். வேற எந்த இயக்கத்திலும் இப்படி சிரிச்சுக்கிட்டதான் சாமி கும்பிட முடியாது. புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி போயிருக்கீங்களா? அப்படியே சிரிக்க கூட மாட்டாங்க. தூங்குறாங்களா குளிச்சிருக்காங்களா கூட தெரியாது. அதே மாதிரி மாயாவாதி ஆர்கனைசேஷன் ஏதாவது போய் பாருங்க, நம்ம பார்த்தோமே, ஐயோ திட்டாம பேசுறாங்க. Only in Krishna consciousness கதையந்தஸ்சவாம் நித்யம் துஷ்யந்தி. கிருஷ்ணரை பத்தி பேசினாதான் சந்தோஷம் வரும். பிரம்மத்தை பத்தி பேசினா என்ன சந்தோஷம் வரும்? You will get enjoyment. சரி, let us have a மாயாவாதி class now. பார்க்கலாம் எவ்வளவு சந்தோஷம் வரும். The creation is consciousness. Consciousness that prevails inside you and the consciousness that prevails outside you, it's all the same consciousness. When the you, which is aham, gets destroyed, all the consciousness is same. தூங்கிடுவீங்க எல்லாருமே. எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது. Right? This is real life. பகவானை பத்தி பேசி சந்தோஷமா, கிருஷ்ண லீலைகளை பேசி மனதை தொடர்ந்து சந்தோஷமா வெளியேறும். This is life. பிரசாதம் சாப்பிடுறது, அங்க போனா அவ்வளவுதான், எல்லாரும் ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க. பிரசாதம் தர மாட்டாங்க, டெய்லி ஃபாஸ்டிங் தான். ரைட்? பிரசாதம், இதுதான் உண்மையான ஆனந்தம். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், இது செய்யும் போது கிருஷ்ணருடைய நாமம் ஜபம் பண்ணும் போது, ஹரே கிருஷ்ண மகா மந்திரம், என்னையே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆனந்தம் வருது காசி. சோ நான் பண்றது தப்பா அப்படின்னு கேட்டார். காசி வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு மன்னர். What he speaking, what he speaking, right? அவர் என்ன பேசுறாரோ அது உண்மையாகத்தான் தோணுது. ஓகே அப்படின்னு விட்டுட்டார். உடனே திவானுக்கும் மற்ற பிராமணருக்கும் பிடிக்கல. நோ, அவருக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்ததா, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து. காசி சொன்னாரு, எனக்கு கன்வின்ஸ் ஆகல, அது தப்பு பண்றாருன்னு எனக்கு கன்வின்ஸ் ஆகல, நான் என்ன பண்ணி? திவான் சொன்னார், நோ, we should punish. It's a big insult for Mohammedan culture. முஸ்லிம் சம்பிரதாயத்துக்கு பெரிய இழுக்கு, அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. சரி, நீங்க என்ன வேணா கொடுத்துக்கோங்க. கிங் did not involve. உடனே அந்த திவான் கூப்பிட்டு அந்த கண்ட்ரியிலே வச்சு the worst criminals
அவங்களை மற்றவர்களை சாட்டையால் அடிக்கக்கூடிய தண்டனை, அதை செய்யக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய 2 கிரிமினல்ஸ். அந்த கிரிமினல்கள் இதயத்துல கருணைங்கிறதே கிடையாது. There is nothing called mercy in their heart. அவங்களை கூட்டிட்டு போய் ஹரிதாஸ் டாக்கூர் சாகர வரைக்கும் அடிக்க சொன்னாங்க. அப்படியே சாட்டவா வச்சு அவர் அடிங்க, உடம்புல இருந்து உயிர் போற நிமிஷம் வரை அடிச்சுட்டு டெட் பாடி எல்லாம் கொண்டு காமிக்கணும் அப்படின்னு அடிச்சாங்க. ஒரு மார்க்கெட்லயும் அந்த சாட்டவாரனால வச்சிருந்தோம் அப்படியே அந்த ஃபிளஷ் எல்லாம் அப்படியே லிட்டரலி ஒரு இடத்திலேயே அடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போகும்போது ஹரிதாஸ் டாக்கூருடைய உடல்ல இருந்து இந்த ஸ்கின் சொல்ற எலிமெண்டே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்படியே பிளட் எல்லாம் ஊசி. இது பார்த்த பொதுமக்களுக்கு கூட அது தாங்க முடியல. உடனே லேடிஸ் எல்லாம் இந்த அடிக்கிறவங்களை நீங்க நரகத்துக்கு போவீங்க. Look at his face. Look at the teachers, the way he has got on the holy name. Look at this person. யாராவது கனவுல கூட நினைப்பாங்களா இவர் தப்பு பண்றாருன்னு? அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது, அந்த தேஜஸை பார்த்தாலே தெரியுது இறைவனின் கருணை எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குன்னு. இதுக்குள்ள சின்ன பசங்க வேற உங்களுக்கு அடிக்கணும்னா எங்களை அடிங்க, இவர் அடிக்காதீங்க. அவங்க சண்டை போட சில லேடிஸ் எல்லாம் அந்த அடிக்கிறவங்க காலை பிடிச்சு கட்டி அழுக, அந்த ஊரே 2 சைடும் சேர்த்து நின்று அழுக ஆரம்பிச்சு. இவனுங்க மட்டும் கருணையே இல்லாம திருப்பி திருப்பி அடிச்சு ஹரிதாஸ் டாக்கூருடைய உடல்ல இருந்து அந்த ஃபிளஷ் அண்ட் ஸ்கின் எல்லாம் ரிப் பண்ணிட்டு இருந்தாங்க, இழுத்துட்டு ப்ளீடிங். ஹரிதாஸ் டாக்கூர் ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்ல, அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அவர் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணிட்டு he did not stop. யோசிச்சு பாருங்க, we are in that situation. அவ்வளவுதான். திடீர்னு நாளைக்கு மலேசியன் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டுறாங்க, nobody should worship Krishna. If you worship, you will be behind bars for 10 years. என்ன பண்ணுவோம்? You are Hare Krishna? No, I don't know. காணாம போயிடுவாங்க, அவ்வளவுதான், disappear. Right? அவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஹரிதாஸ் டாக்கூர் மறுபடியும் மறுபடியும். That is faith. அந்த நம்பிக்கை பங்கும் லங்கா எதே கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் மூகம் கருதி ஒரு கால் இல்லாதவனை கூட பங்கும் லங்கா எதே கிரி ஒரு மலையை தாண்ட வைக்குமாம் அந்த நம்பிக்கை. அந்த கிருஷ்ணா இஸ் வித் மீ, he is within me as Paramatma and Krishna is watching me. whole பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது எனக்கு பின்னாடி கிருஷ்ணரும் பரம்பரையே இருக்கு. மை குரு இஸ் தேர், வைஷ்ணவாஸ். அந்த ஒரு திடமான நம்பிக்கை டிவோட்டியை சக்சஸ்ஃபுல்லா அடிச்சாங்க. 21 மார்க்கெட் பிளேசஸ்ல வச்சு ஹரிதாஸ் அடிச்சு அடிச்சு காலையில அடிக்க ஆரம்பிச்சது சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறது வரை அடிச்சாங்க. எவ்வளவு ஆயிரம் அடிங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அந்த முழு ஊர் மக்களும் கதறி எழுதாங்க. எல்லாம் லிட்டரலி ஈவன் முஸ்லிம்ஸ் came and prayed. The men slaughter house நடத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்க கூட பார்த்துட்டு இந்த ஒரு சாது மனுஷனை இவங்க போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு அடிச்சு அந்த ஃபைனல் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவங்களுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட். அவங்க இதயத்திலேயே ஒரு மாற்றம். இவ்வளவு அடிச்சுட்டும் இந்த மனிதன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலையே, டெஃபினெட்லி இவர் மகாத்மாவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க ஹரிதாஸ் டாக்கூர் கிட்ட. Hey Thakur, if you don't die, we will be dead. நீங்க சாகலைன்னா எங்களை காசி கொன்றுவாங்க. நீங்க சாகறவரை நாங்க அடிக்கணும், உங்களை அடிக்கிறது எங்களுக்கு மனசுல, நீங்க சாகலைன்னா நாங்க சாக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க அந்த 2 பேர். அவங்க அழுகைய பார்த்த உடனே ஹரிதாஸ் டாக்கூர் இறந்து விட்டார். அதுவரை he did not die. The moment the soldier, the punishers request பண்ண உடனே ஹரிதாஸ் டாக்கூர் just fell on the ground dead. இறந்துட்டார். உடனே இந்த பாடி எடுத்துட்டு போனாங்க இந்த திவான் முன்னாடி. திவான் என்ன பண்ணா, ஈட்டி எடுத்துட்டு ஸ்பியர் ஈட்டி எடுத்துட்டு குத்தி பார்த்தான், செத்துட்டாரா இல்லையா. just poked. அந்த பாடியில மூவ்மெண்டே கிடையாது. இம்மீடியட்லி சரி, அப்போ காசி வந்தார், the king வந்தார், சொன்னாரு நீங்க கொண்டுட்டீங்க, ஓகே you properly burn him. அவருக்கு கடைசி கிரியை எல்லாம் சொல்லி எரிச்சிருங்க. பிராமணாஸ் உடனே சொன்னாங்க, இவர் சட்டாளன், இவர் பாவி, இவர் இந்த குல துரோகி, இவரை எரிக்கக்கூடாது, எரிச்சா மோட்சம் கிடைச்சு, எரிக்கக்கூடாது.
அப்ப சரி புதைச்சிருங்க. உடனே திவான் சொன்னார், ஐயோ முஸ்லீம் இது படிக்கிற போச்சு எங்களுக்கு மோட்சம் கிடைச்சு, you go back to God, let us not cremate him, let us not burn him also, let us not cremate him also. So what to do? தூக்கி கங்கையில எரிஞ்சிருங்க, முதல்ல சாப்பிட்டு போட்டோம். அந்த பாடியை தூக்கி கங்கையில வீசினாங்க. And these people, the Brahmanas, were jumping and dancing and enjoying at the death of a Vaishnava. ஒரு விஷ்ணு பக்தன் கஷ்டப்படுறத பார்த்து யாராவது சந்தோஷப்பட்டான், அந்த மனிதனுடைய 1000 ஜென்மங்கள்ல ஹாப்பினஸ்ங்கிறதே இருக்காது. The moment earth will crack and swallow that person. யாராவது பக்தர்கள் கஷ்டப்படும் போது மனதளவுல கூட நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இட்ஸ் a very important lesson. சில சமயம் ஏதாவது பக்தர்கள் கஷ்டப்படும் போது உள்ளுக்குள்ள அப்பவே நினைச்சேன் அப்படின்னு உள்ள நினைச்சுப்போம். We will enjoy subtly the suffering of somebody else. மற்றவர்கள் கஷ்டப்பாடு தன்னுடைய கஷ்டமாக நினைக்கிறவர் தான் வைஷ்ணவ. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர கங்கையில வீசினோடனே பக்தி இவர்கள்லாம் பிராமணர்கள் சந்தோஷமா இருந்தாங்க. பட் ஹரிதாஸ் தாக்கூருக்கு என்ன ஆச்சு? அந்த இறந்த உடல், ஜட உடல், உயிரற்ற உடலை கங்கையில வீசினாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அந்த பக்கம் பேங்க்ல இறங்கி அப்படியே நடந்து போயிட்டார். அப்படியே நடந்து போயிட்டார். நடந்து போனவர் நேரா திரும்பி காசிக்கிட்டே வந்தார். அப்படியே போயிருந்தாங்க, திரும்பி காசிக்கிட்டே ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணிட்டு வந்தார். ரூலர் காசி அவர் அப்படியே பார்த்தாரு. இந்த மனிதனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிணமா நான் பார்த்தேன். Just I saw him as a dead body. How he is walking back? திரும்பி எப்படி வந்தாரு? காசி அப்படியே விழுந்துட்டார் கால்ல. You are definitely a fakir. நீங்க ஒரு பெரிய பாபாஜி. You are a messenger of God. நீங்க கடவுளுடைய தூதன் அப்படின்னு சொல்லி காசி விழுந்துட்டார். விழுந்து சொன்னாரு, everybody in my kingdom should chant your names. Sorry, God's names. இந்த அரசாங்கத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் chant பண்ணாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் பண்ண. இது நடக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு பூமியிலேயே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு did not appear when this pastime was going on. இது நடந்துட்டு நியர்லி 60 years அப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்றார். ஆஃப்டர் 60 years, 60 வருடங்கள் கழித்து. அப்ப இப்படி ஒரு விஷயம் ஹரிதாஸ் தாக்கூருக்கு நடந்ததே மகாபிரபுக்கு தெரியாது. நிறைய பக்தர்களுக்கு தெரியாது. ஹரிதாஸ் தாக்கூர் ஊர்புறம் போய் சொல்லல. நம்ம அப்படி இல்லை. உடம்புல ஒரு சின்ன வலி வந்தா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவோம். என்ன பிரபு டெம்பிள்ல காணும், அதே கேட்கிற 2 வாரமா பல்லு வலி, யாருமே பார்க்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியும். நம்ம நம்ம துக்கத்துல பங்கு போடுறதுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு இருக்கோம். ஹரிதாஸ் தாக்கூர் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு வலி நடந்துட்டோம், ஒரு மனிதன் கிட்ட கூட அது சொல்லவே கிடையாது. பக்தர்கள், அநேக பக்தர்களுக்கு அது தெரியாது இது நடந்தது. ஒரு நாளைக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டுல சைத்தன்ய மகாபிரபு 72 hours நான் ஸ்டாப் ஹரிநாம் கீர்த்தன் பண்ணாங்க. 72 hours. அந்த 72 மணி நேரம் கீர்த்தனம் முடிஞ்சோட மகாபிரபு ஒரு சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே பயங்கர பக்தி பரவசத்துல கண்ணுல இருந்தெல்லாம் தண்ணி, பக்தர்கள்லாம் ஆனந்தமயமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூரை கூப்பிட்டார் சைத்தன்ய மகாபிரபு, ஏ ஹரிதாஸ் காமியா. ஹரிதாஸ் தாக்கூர் ஷாக் ஆயிட்டாரு, என்ன இப்படி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு கேட்டாரு, ஹரிதாஸ் அன்னைக்கு உன்னை காசியோட ஆளு அடிச்சாங்கல்ல. ஹரிதாஸ் was shocked. How did you know this? Nobody in Navadvip knew about this. யாருக்குமே நவத்வீப் தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை அடிச்சாங்கல்ல, ஒரு அடி கூட உன் மேல விழுல, ஒரு வலி கூட வரல, உன்னை அடிச்சா அப்போ. Haridas Thakur said, no my lord, I didn't feel the pain. You know why you didn't feel the pain? Lord Chaitanya just turned and took his shawl and opened and showed his back. தன்னுடைய முதுக காமிச்சார். ஃபுல்லா சாப்பிட்டா ஹரிதாஸ், I took all the pain for you. Chaitanya Mahaprabhu took all the pain for Haridas Thakur. So the Lord loves his devotees so much. சும்மா நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே கிருஷ்ணருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Every one of us are important, very important. And he bothers about us. நமக்கு வேண்டி வருத்தப்படுறார், நம்ம திரும்பி வருவோம் ஆசைப்படுறார். Just have faith and serve him lovingly. அன்பாக அவர் சேவை பண்ணுங்க. This lifetime will all be successful. உண்மையாக நமக்கு திரும்பி கோலோகத்துக்கு போகும். Just serve Krishna as much as possible. எந்த அளவுக்கு முடியுமோ. டைம் வேஸ்ட் பண்ணாம, don't worry about your sex, don't
don't worry about your age, don't worry about your creed, don't worry about your position. இது என்னோட பொசிஷன், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ஓல்ட் ஏஜ், ஒண்ணுமே don't worry about it. Utilize this thing, exploit this body maximum as much as possible. ஏன்னா நம்ம கொண்டு போக முடியாது. When you die, can you carry this body? You cannot carry it. It is not yours, so exploit it as much as possible. What's the problem? Anyway, you will die one day. So read that. Utilize. அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி பகவானை சர்வ் பண்ணு. Definitely we know. श्री चैतन्य चरितामृत की जय, गौरव महाप्रभु